இல்ல அது இந்துக்களோட மனசு புண்படுது. ஏன் கண்ணப்ப நாயனார் யாரு? அந்த காபோதிக்கு தெரியுமா? நீ யாருடா இது பேசுறதுக்கு? இந்த அயோத்தியின் தொடக்கம் தான் அப்படின்னு ராஜா நேத்தை சொல்லி இருக்காரு. அயோத்தியில என்ன செய்து நீங்க? பைசாபாத் தொகுதியில ஜெயிச்சீங்களா? இந்து விரோத தாலிபான் அரசுன்னு சொல்றாரு. நீ இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தா திருப்பரங்குன்றத்துல நவாஸ்கனி எம்பி போய் அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டாங்க. அதை நிரூபித்தால் அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாரான்னு நவாஸ்கனி கேட்டார். அதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னாரா? பதில் சொல்ல துப்பு இருந்துச்சா? இப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்கன்றாரு. மக்கள் எந்த மக்கள்? உனக்கு ஏதுடா மக்கள்? நீ காரைக்குடியிலே அனாத, நீ வீட்டிலே திண்ணையில படுக்கிற புறம்போக்கு. அந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவரே அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கிறதுக்கு தான் மேல போனாரு. அமித்ஷாவை கடிக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல பொதுமக்களை கடிக்கிறான். நீ அமித்ஷாவை போய் கடி. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையான வீடு. நேற்று மதுரையில 144 தடை உத்தரவை மீறி இருந்த போதும் நீதிமன்றத்திற்கு போய் அனுமதி வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இந்து முன்னணி. அதாவது திருப்பரங்குன்றம் மலையில வந்து அங்க முருகர் கோயில் இருக்கு, அதுக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, ஒரு தர்காவும் இருக்கு, சிக்கந்தர் தர்கா அப்படின்றது இருக்கு. ராஜா கூட சொல்லியிருக்காரு, இந்துக்களுக்கு சொந்தமானதுதான் அந்த திருப்பரங்குன்றம் மலை, அங்க வந்து தர்கா இருக்கக்கூடாது அப்படின்னே பேசியிருக்கிறாரு. தர்கால வந்து ஆடு கோழிகள்லாம் பலியிடுறாங்க. அப்படி பலியிட போற ஒருத்தரை போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. அங்க இருக்கிற வட்டாட்சியர் வந்து விசாரிக்கிறாங்க. பிரச்சனை இப்படியே பெருசாகி இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு சங் பரிவார் சக்திகள் இன்றைக்கு சதி செய்வதனுடைய அப்பட்டமான வெளிப்பாடு தான் இந்த திருப்பரங்குன்றம் சம்பவம். காலம் காலமாக மலையின் உச்சியில் சிக்கந்தர் தர்கா இருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் கந்தூரி விழாவை நடத்துவதற்கு அங்கே செல்வார்கள். அங்கே ஒரு காசி விஸ்வநாதர் கோவிலும் இருக்கிறது. ஆனால் திருப்பரங்குன்றத்தின் அடையாளம் அந்த மலை அல்ல. திருப்பரங்குன்றம் என்பது சமய குறவர்கள் பாடிய தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சைவ திருத்தலங்களில் ஒன்று. முருகன் தெய்வ யானையை மணம் செய்த இடம் முருகனுடைய முதல் படை வீடு. இதுதான் திருப்பரங்குன்றத்தினுடைய அடையாளம். சத்தமில்லாமல் போய் காசி விஸ்வநாதரை வழிபடுவதும், சத்தமில்லாமல் சென்று அந்த தர்காவுக்கு சென்று தொழுகை நடத்துவதும் திருப்பரங்குன்றத்தில் ஆண்டு பலவாக நடந்து வருகிற ஒரு தொடர் நிகழ்ச்சி. அதுல அந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் மிகுந்த கண்ணியத்தோடும் பெருந்தன்மையோடும் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடும் இதில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆடு கோழி பலியிடுவதை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். பலியிட்டால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இல்லை என்பதை நான் உரக்க சொல்லுகிறேன். இதை இன்றைக்கு அரசியலாக்குவதற்கு பார்க்கிறார்கள். ஒரு வார்டில் நின்று வெற்றி பெற முடியாத அனாதை சவங்களின் இந்த ஆரவார கூச்சலை நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. இல்ல அங்க நவாஸ்கனி எம்பி போய் அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டாங்க, அதுவே வந்து பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதை நிரூபித்தால் அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாரான்னு நவாஸ்கனி கேட்டார். அதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னாரா? பதில் சொல்ல துப்பு இருந்துச்சா? நான் அதை கூட சொல்லல. ஆடு கோழி சாப்பிட்டாலும் தப்பு இல்லைங்கிறேன். இல்ல அது இந்துக்களோட மனசு புண்படுது. ஏன் கண்ணப்ப நாயனார் யாரு? அந்த காபோதிக்கு தெரியுமா? கண்ணப்ப நாயனார் யாருங்க?
காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய திருக்காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆடு கோழிய பலியிட்டவன் தான் கண்ணப்ப நாயனார். அப்ப நீ அவரை எடுத்துருவியா நீ இந்து மதத்திலிருந்து? நீ யாருடா இது பேசுறதுக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சுடலைமாட கோவில்ல ஆடு கோழிய பலியிடுறாங்க, தடுத்துருவியா நீ? நான் நேத்துக்கே என்னுடைய குலதெய்வம் இரணியல் சுடலமாட கோவில், அங்க நான் போய் வழிபட்டுட்டு தான் வர்றேன். வருடந்தோறும் ஆடு கோழி மட்டும் இல்ல, நாங்க பன்றியும் வெட்டி அங்க படையல் செய்யறோம். இது ராஜாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது எங்க வழக்கம்ங்க. இது ஒரு பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் செய்து வரும் முறை. ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு தெரியுமா? இது ராஜா போன்ற சனாதன கூஜாக்களுக்கு தெரியாது. அரசு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்துல இதை இன்னொரு அயோத்தி மாதிரி ஆக்க முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது அயோத்தியின் தொடக்கம் தான் அப்படின்னு ராஜா நேற்று சொல்லி இருக்காரு. அயோத்தியில என்ன செய்து நீங்க பைசாபாத் தொகுதியில ஜெயிச்சீங்களா? அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில பிஜேபி கட்சி வெற்றி பெற்றதா? அங்க ஒரு தலித்து வெற்றி பெற்றார். இதை ஞாபகப்படுத்திக்க. இந்து விரோத தாலிபான் அரசுன்னு சொல்றாரு. இந்து விரோதம் எப்படி? நாங்க இந்துக்களுக்கு செய்தது மாதிரி ஏதாவது அரசு செய்திருக்கா? நேத்தைக்கு இங்க வில்லிவாக்கத்துல அகத்தீஸ்வரர் கோவில்ல 10 கோடி சொத்து இன்னைக்கு நேற்றுக்கு அறநிலையத்துறை மீட்டிருக்கிறது. 100 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அறநிலையத்துறை இப்போது ஆற்றிய பணியை இதற்கு முன்னால் இருந்த எந்த அரசும் ஆற்றியதில்லை. நீ எப்படி இந்து விரோத அரசுன்னு சொல்லுவ? நீ தான் இந்துவா? நான் நாஞ்சல் சம்பத்தி இந்து இல்லையா? நான் 17 நாள் 13 நாள் நான் போய் ராலிமலையில பெரிய புராணம் பேசினேன். அப்ப நீ எனக்கு என்ன பரிசு தருவ? நீ இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தா திருப்பரங்குன்றத்துல ஆறுபடை வீட்டினுடைய பெருமையை பற்றி நாஞ்சில் சம்பத்தை மேடை போட்டு பேச வேண்டியது வரும். இல்ல, ஆனா அவ்வளவு மக்கள் இந்து முன்னணி கூப்பிட்டாங்க, அவ்வளவு மக்கள் கூட்டினாங்கல்ல. அது கூலிக்கு அழைத்து வரப்பட்ட கூட்டம்ங்க. தடை உத்தரவு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அது சற்று நேரத்துல எப்படி அவ்வளவு அதுதான் அவங்களுக்கு அரசியல். ஒரு மதத்தை சொன்னா ஒரு கூட்டம் வரும், சாதியை சொன்னா ஒரு கூட்டம் வரும். சாதி மதம் எல்லாம் இந்த நாட்டுல வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுல நிற்காது, நிலைக்காது. தமிழ்நாடு அரசு இதுல வந்து ஏதாவது மெத்தனமா இருந்துட்டாங்களா? இல்லையே. அவங்க அங்க ஒரு சூழல் வராமையே அவங்க தடுத்திருக்க முடியும்ல சொல்றாங்க. இல்லையா? எப்படி தடுக்க முடியும்? அண்ணாமலையை நாங்க பதவி விட்டு நீக்க முடியுமா? எச் ராஜாவை நாங்க நீக்க முடியுமா? அது பிஜேபி கட்சி செய்யணும். சமூகத்தினுடைய ஒரு பதட்டமான நிலை உருவாக்க கூடாதுன்னு பிஜேபி கட்சி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நேற்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற கோஷம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இப்படித்தான் ஒருத்தன் கோஷம் போட்டான், முருகன் ஒருத்தன் மத்திய அமைச்சர் ஆயிட்டான். அதுக்குதான் இவனு அடி போடுறான். வேற என்னது? இல்ல, ஆமா, ஏற்கனவே வேல் யாத்திரை நடத்தினாங்க. ஆமா, மத்திய அமைச்சர் ஆயிட்டான். தாராபுரத்துல ஜெயிக்க முடியல, மத்திய அமைச்சர் ஆயிட்டான். இவன் அண்ணாமலை அரவக்குறிச்சியில ஜெயிக்க முடியல, அரோகரா போடுவான். ராஜாவுக்கு தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் பதவியை இடைக்காலத்துல கொஞ்ச நாள் பொறுப்பு வச்சான். இப்ப அவனை நியமிக்க மாட்டாங்கிறத வெளிப்படையா பிஜேபி கட்சி வெளிப்படுச்சு. அந்த வெறியில, அந்த ஆத்திரத்துல அமித்ஷாவை கடிக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல பொதுமக்களை கடிக்கிறான். நீ அமித்ஷாவை போய் கடி. இந்து முன்னணி தான் இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனா பாஜகவோட பாலிடிக்ஸ் இதுல இருக்கு. அது பாஜகவுக்கு மறைமுகமா உதவி செய்யுது அப்படின்ற பட்சத்துல இதுக்கு திமுக அரசும் துணை போகலாமா? இந்த பிரச்சனையை வந்து உடனே ஆஃப் பண்ணிருக்க வேண்டாமா? ஆஃப் பண்றது என்ன செய்ய முடியும்? பிரச்சாரம் செய்ய முடியும். இப்ப நாங்க 8ஆம் தேதி தொடங்கிடுறோம். எங்க திமுக தரப்புல எங்க போற நாங்க ஆரம்பிச்சிடலாம். நாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை தொடங்கி முதல்ல கலகத்திற்கு கால்கோள் விழா நடத்தியவர் மறைந்து போன மதிப்பிற்குரிய தானுலிங்க நாடார். எங்கன்னு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்துல. நான் அப்ப கல்லூரி மாணவன். நான் அப்பொழுதே இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தேன். நான் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே என் மீது அப்பொழுதே அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிலைமை என்ன? உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்காங்க? உங்களால இன்னைக்கு அந்த இயக்கத்தை நடத்த முடியுமா? இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிதான் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்று வருகிறதுனா இந்து முன்னணி அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது.
இல்ல அதுக்கப்புறம் வந்து ராமகோபாலன் அவர் இருக்கிற காலத்துல ரொம்ப வலிமையா இருந்தாங்க. இல்ல, ராமகோபாலன் வலிமையான ஆளு, ஒரு மன உறுதி உள்ள ஆளு. அவர் நல்லா பேசுவாரு, உணர்ச்சிகரமா ஒரு பிரச்சனைக்குரிய வகையில பேசுவாரு. அதனால அவங்களுக்கு பிடிக்கும். பொதுவாக இந்த ஃபயர் டெண்டன்சியில பேசுறவங்க மக்கள் கொஞ்சம் ஈர்ப்பாங்க, அதை சார்ந்து நம்புறவங்க. வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல இது இந்துக்கள் முஸ்லீம் பிரச்சனையாக இப்ப நம்ம வடநாட்டுல எல்லாம் வந்து கேள்விப்படுறோம். இல்ல, இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுல இதற்கு இஸ்லாமிய பெருமக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதான் அந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவரே அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கிறதுக்கு தான் மேல போனாரு, அவர் எதுக்கு அந்த மலைக்கு போனாருன்னு கேட்கலாம். ராஜா பைத்தியம் பிடிச்சு உளர்றது. அவங்க வந்து இறைவன் அருள் பெற்ற ஒரு அடியார்கள் மாதிரி. இந்து சமயத்துல, சைவ சமயத்துல, வைணவத்துல இருக்கிற அடியார்கள் மாதிரி இஸ்லாத்துல அவர்கள் வலியுள்ளாகன்னு சொல்லுவாங்க. அவங்க வலிமார்கள். அவங்க வந்து இப்போ எனக்கு காய்ச்சல் வந்து நான் அவர்கிட்ட போனேன்னு சொன்னா அவர் ஓதுனாருன்னா எனக்கு காய்ச்சல் குறையும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஏர்வாடியில் ஒரு ஆள் இருந்தாரு, எங்க தக்கலையில பீரப்பான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க வலியுல்லாக்கள். அவர்களுக்கு தர்கா, நாகூர் தர்காவும் அப்படி ஒரு வலியுல்லாக்களுடைய தர்கா. அவர்கள் நிகழ்த்திய அதிசயங்களை, ஆச்சரியங்களை, அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அவர்கள் செய்த தொண்டுகளை நாகூர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை எல்லாம் இந்த புறம்போக்குகள் வாங்கி படிச்சா இப்படி குழப்பம் வராது. இல்ல அந்த கோயிலை இடிக்கத்தான் போனார் அவருன்ற, அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்க. இப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்கன்ற. எந்த மக்கள்? உனக்கு ஏதுடா மக்கள்? நீ காரைக்குடியிலே அனாதை, நீ வீட்டிலே திண்ணையில படுக்கிற புறம்போக்கு, உனக்கு ஏதுடா மக்கள்? ஆனா எச் ராஜாவை வந்து இப்ப வரவிடாம பண்றது இருக்குல்ல, காரைக்குடியிலே அவரு நீங்க வந்து வீட்டு சிறையில வைக்கிறது அப்படின்றலாம் நேத்து நடந்திருக்கு. அவரை பார்த்து பயப்படுறாங்களா? இல்ல, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு, அதை செய்யறாங்க. இப்ப இதுல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூட ஒரு நழுவுற மாதிரியான ஒரு பதில தான் சொல்றாரு. காலங்காலமா என்ன இருந்துச்சோ அது நடக்கட்டும் அப்படின்னு. யாரோட உரிமையை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறாரு. இல்ல அப்படிதான் இருக்கணும். காலங்காலமா எது நடக்குதோ அது நடக்க அனுமதிக்கணும். காலங்காலமா எதை பின்பற்றி வருகிறார்களோ. ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்புன்னு பேசுறீங்க. ஆமா, சனாதனத்தை எதிர்ப்பு. இன்னொரு பக்கம் காலங்காலமா எது நடக்குது. சனாதனம்ங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த நாட்டுல ஒரு வெறுப்பை உருவாக்குவதும், இந்த நாட்டுல மனிதர்களாக நம்மை மதிக்காததுக்கு பேர் தான் சனாதனம். பெண்களை இந்த நாட்டுல அந்நியப்படுத்துவதும், உரிமைக்கு போராடுகிறவர்களை இந்த நாட்டுல ஒப்புக்கொள்ளாததும், மனிதன் மோத விட்டு ரத்தம் குடிப்பதற்கு பேர் தான் சனாதனம். அதைத்தான் இன்னைக்கு செய்யறாங்க. நாங்க ரத்தம் சிந்தாம பாதுகாக்கிறோம். இந்த அரசு முறையாக செயல்படுகிறது. இப்ப இது வரைக்கும் இந்த போராட்டம் வரைக்கும் வந்து இந்து முன்னணிக்கு வெற்றின்னு ஒத்துக்குவீங்களா? ஐயோ, இந்து முன்னணி எப்படி இங்க வெற்றி பெறும்? இல்ல இந்துக்களின் எழுச்சின்னு அவங்க போடுறாங்க சார் அந்த கூட்டம். அதெல்லாம் இந்துக்களின் எழுச்சி எல்லாம் கிடையாது. அது எப்படி இந்துக்களின் எழுச்சி வரும்? அதெல்லாம் கிடையாது. இந்துக்களோட சென்டிமெண்ட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல சார். இந்துக்களுக்கு சென்டிமெண்ட்னா, நான் இந்து தான், எனக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்கு? ஆறுபடை வீடுகள்ல கூடுறவன் எல்லாம் இந்த நாட்டுல இந்து முன்னணிக்காரனா? ஆறுபடை வீடு இருக்குல்லங்க, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, சுவாமிமலை, பழனி, திருத்தணி, இந்த 6 படை வீடுகள் இருக்குல்ல, இந்த 6 படை வீடுகளையும் வெற்றி பெற்றது எந்த கட்சின்னு தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்ற உறுப்பினரா? திமுக தான். திமுக. அது மட்டும் இல்லை, இன்னொரு அதிசயம் தெரியுமா? முருகன் சிவபெருமானுக்கு இதோபதேசம் செய்த இடம் சுவாமிமலை. ஓம் என்கிற பிரணவத்தினுடைய பொருள் சிவபெருமான் தெரியாமல் இருந்தார். அவருக்கு அந்த மந்திரத்தினுடைய அருமையை சொல்லி கொடுத்தவர் முருகன். அந்த முருகன் சிவபெருமானுக்கு பாடம் நடத்திய இடம் சுவாமிமலை. அந்த சுவாமிமலை எந்த தொகுதி தெரியுமா? பாபநாசம். அங்க யார் எம்எல்ஏ தெரியுமா? தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர், கண்ணியத்திற்குரிய ஜவாஹர்லா. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க போய், உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணுமானா நீங்க சுவாமிமலையில போய் ஜவஹர்லாவை போய் கேட்டா, அந்த தொகுதியை நல்லிணக்கத்தை பேணுகிற வகையில அரசு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு முன்மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக ஜவஹர்லா இயங்குகிறார். சுவாமிமலையிலேயே நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம், அதுலயும் ஒரு முஸ்லீமை ஜெயிக்க வச்சிருக்கோம்னா இதுக்கு பேர் தான் ஸ்டாலின் ஆட்சி, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. ராமேஸ்வரம் இருக்கிற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில கூட நவாஸ் கனி தான் ஒரு இஸ்லாமியர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆமா, இப்ப அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கா?
பாஜகவுக்கு. அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு மதவெறியை தூண்டி விட்டு ஜெயிச்சுட்டாங்க. அதை நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடையூறாக இருக்கிற மாநிலம் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, அடுத்தது கேரளா. இங்கெல்லாம் கால் ஊன முடியுமான்னு போடுகிற வேடம் இது. இந்த வேடம் சீக்கிரம் கலைஞ்சு போகும். நாளைக்கே தெரிஞ்சிடும் ஈரோட்டில் இவங்க என்ன நிலைமைக்கு ஆளானாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.